அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நம்மளுடைய குழந்தைகளை எழுதுடான்னு திட்டுறோம். நம்மளுக்கே எழுத வரல, அவன் எப்படி எழுதுவான்? ஸ்கூலில் கேட்டுட்டு வருவான், பட் எழுத முடியாது. எழுத வராது, எழுத தெரியாது. கவனிப்பான், டீச்சர் சொல்கிறதெல்லாம் கவனிப்பான். நல்லா புரிஞ்சது என்ன சொன்னாங்க, நான் இதெல்லாம் இருக்குமா உனக்கெல்லாம் புரியாதுமான்றான் ஒரே வார்த்தையா. அப்போ அவங்களுக்கு உள்ளே போகும், வெளியில் வராது. கண்ணில் பார்க்கறது, மூளைக்குள்ளே போய் வார்த்தையாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து கையில் எழுதுறது தான் எழுத்து. அப்போ ரைட்டிங் எழுதுறது அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ணி எழுத தெரியுமே ஒழிய, நீங்கள் பார்த்தது கேட்டதை வச்சு உங்கள் மனசுக்குள்ளே போனதை வார்த்தைகளாக எடுத்து சுயமாக எழுதுறதுக்கு ஒரு எழுத்து கூட வராது, தெரியாது, முடியாதுங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு, இவங்களுக்கு எழுத்து வரமாட்டேங்குது, இல்லை எழுத மாட்டேங்கிறாங்க, எழுத சங்கடப்படுறாங்க, எழுத சிரமப்படுறாங்கன்னா இவங்கள பனிஷ் பண்ணுறதோ, இல்லை இவங்களுக்கு லஞ்சங்கிற பேரில் நான் இது வாங்கி தரேன், இவனுக்கு சைக்கிள் வாங்கி தரேன், நீ நல்லா எழுதுனா நல்ல பேனா வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுனா எழுதுவாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் நினைப்பது ஒரு முட்டாள்தனமான செயல். அப்போது அந்த எழுத்துங்கிறது உள்ளுக்குள்ளிருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் எழுத்து. இது இப்படியே இந்த குழந்தை ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, எல்கேஜி, யூகேஜி, ஒரு 4th வரைக்கும் பழகிடுச்சுன்னா, இதுதான் அந்த குழந்தைக்கு எழுத்துங்கிற பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா மற்ற செயல்பாடுகளும் தடைபட்டுட்டு வரும். யாரெல்லாம் எழுத தெரியலையோ அவங்களுக்கு டைக்ராஃபியா டிஸார்டர்னு ஒரு டிஸார்டர் இருக்கும். இவங்களுக்கு எழுதவே பிடிக்காது, எழுதவே தோணாது, இவங்களோட எழுத்து கிறுக்கல் முறுக்கலாக இருக்கும், இவங்களுக்கு எழுத்துங்கிறது அலர்ஜியாக இருக்கும். அப்போ இது சார்ந்த எந்த செயலுமே இவங்க செய்ய முன் வரமாட்டாங்க. இதை பெற்றோர்கள் சிறு வயதாக இருக்கிறப்பவே புரிஞ்சுக்கிட்டு, பின்னாடி சரியாயிரும், அதெல்லாம் நல்லா எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போடாமல் சிறு வயதாக இருக்கிறப்பவே இதை முறைப்படுத்திட்டா, இந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டா இவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் பாருங்கள், எத்தனை பேர் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு கை வரமாட்டேங்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதுறதுக்கு எழுத்து வரமாட்டேங்குது, இதெல்லாம் எழுதணுமா, இதெல்லாம் முடியல, இதென்ன இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க, இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சங்கடப்பட்டுக்குவாங்க, வேதனைப்பட்டுக்குவாங்க. இது எல்லாமே சிறு வயதாக இருக்கிறப்ப ஏற்பட்டதோட பாதிப்பு, அதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த லெவலில் நிற்கிது. எந்த பெற்றோர்களுமே முதலில் புரிஞ்சுக்கணும், தன்னுடைய குழந்தைகளை பற்றின குறைகளை சொன்னால் முதல்ல நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஆமாம், இவர்களால் இது முடியவில்லை அப்படிங்கிறது. ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் செய்கிறது, என் குழந்தை சரியாக தான் இருக்கின்றது, இப்போத்தான் இப்படி, முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை, நல்ல பிரில்லியண்ட்டு, சூப்பரு, எதை கொடுத்தாலுமே எல்லாமே செஞ்சுருவாங்க, முதல்லலாம் எவ்வளோ ஸ்பீடாக எழுதுவாங்க, இப்போ தான் ஏதோ சின்ன பிரச்சனை அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசுகிறதோட விளைவு, இன்றைக்கி அந்த குழந்தை எல்லாம் தெரியும்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் படிக்கிறது மட்டும் வேலைன்னு சொல்லி படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டுங்கிற பேரில் எழுத முடியாமல், எழுத தெரியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறத இன்றைக்கும் 25 வயசுலேயும் நம்ம பார்க்குறோம். படிப்புங்கிற பேரில் கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு படிப்பை புத்தகத்தை கையில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு படிக்கிறேங்கிற பேரில் வேறு எந்த வேலைகளும் செய்யாமல் தன்னுடைய அன்றாட வேலைகள், குளிக்கிறது, சாப்பிட்றது, தன்னுடைய ட்ரெஸ்ஸு நீட்டாக போட்டுக்கிறது, இந்த மாதிரி கூட இல்லாமல் சுய சந்தோஷத்தில் மட்டுமே குறியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 25 வயசுலேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாமே சிறு வயதிலேயே ஏற்பட்டது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். ஆனால் சிறு குழந்தையாக இருக்கிறப்பவே பிரச்சனைகள் தெரியுது. பெற்றோர்கள் பின்னாடி சரியாயிரும்னு சொல்லி வளர்த்தக்கூடிய வளர்ப்பு தான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குது. மனப்பாடம் பண்ணி எழுத சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்த நாள் கேளுங்க, எழுத தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு, சரி நீ என்னடா படித்த, 2 வார்த்தை எழுதுனா எழுத வராது. இதுதான் மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. அப்போ மனப்பாடத்தை தவிர்த்துக்கிட்டு நம்மளோட அறிவை நம்ம இயற்கையோட பாருங்கள். உங்கள் குழந்தைகளை படிப்புங்கிற பேரில் அதிகமான அக்கறை எடுத்துகிட்டு அந்த குழந்தை பிரில்லியண்ட்டு, சூப்பரு அப்படின்னு சொல்லி மற்ற தன்னோட அன்றாட செயல்பாடுகளை தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா, அந்த குழந்தை சிறு வயதாக இருக்கிறப்பவே முறைப்படுத்திக்கிட்டால் நீங்களும் பின்னாடி நல்லா இருக்கலாம், அவர்களும் நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா தன்னோடதை மட்டுமே பார்த்துக்கிட்டு தன்னோட வளர்ச்சி மட்டுமே பார்த்துக்கிறேங்கிற பேரில் செயலற்ற நிலையில் அந்த குழந்தைகள் வளர்ந்துடுவாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பிரச்சனை
பிரச்சனைகள் வர்ற காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 45 வயசு ஆகுறப்ப, அந்த குழந்தைகளுக்கு 25 வயசு ஆகுறப்ப தான் பிரச்சனைகள் வெளியில தெரியுது. செயலற்று இருக்கிறாங்க. மத்தவங்கள மாரி இல்லை. குடும்பத்திலயும், சமூகத்திலயும் இணையலை. திருமண வாழ்க்கை பிரச்சனை இப்படின்னு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு சிறு வயதா இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள் தான். அப்போ நம்ம படிப்புங்கிறது படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறதில்ல. படிப்போட சேர்ந்து இயற்கையும், வாழ்க்கையையும், மனித குணங்களையும் கற்றுக்கொள்வது தான். உங்க குழந்தைகள் சிறு வயசா இருக்கிறப்பவே இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொன்னா தான் செய்யறாங்க. ஏதாவது வேலை சொன்னா கோவப்படுறாங்க, சங்கடப்பட்டுக்கிறாங்க. என்னை ஏன் டார்ச்சர் பண்றீங்கன்னு உங்களை ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. நான் ஏன் இங்க பிறந்தேன்னு சொல்லி சங்கடப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க, பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எழுத பிடிக்கல, படிக்க பிடிக்கல, ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க. இப்படி இந்த செயல்பாடுகள் சிறு வயதா இருக்கிறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பின்னாடி சரியாகும்னு சொல்லி நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. இவங்களுக்கு உள பகுப்பாய்வு செய்து அந்த சிஸ்டம் எங்க குறைபாடா இருக்குது, இல்ல பற்றாக்குறையா இருக்குது, எங்க ஃபெயிலியரா இருக்குது, எங்க செயல்படாம இருக்குதுன்னு உள பகுப்பாய்வு செய்து இவர்களை முறைப்படுத்தினால் மட்டும்தான் இவர்கள் பின்னாளில் நன்றாக இருக்க முடியும். இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராம் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையானதை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.